வணக்கம். வள்ளுவர் ஒரு மனிதன் பேசுகிறான் என்று சொன்னால் அந்த பேச்சு பயனை தருவதாக, பலனை தருவதாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு அடிப்படையான கூறு என்ன என்று பார்த்தால், அது நல்லொழுக்கங்களிலே இருந்து, உயர்ந்த நெறிகளிலே இருந்து சற்றும் பிரியாத சொற்களாக இருக்க வேண்டும். உள்ளே அரிசி மணி இல்லாத நெல்லுக்கு பதர் என்று பெயர். அதனால் பயனில்லை. அதைப்போல பேசுகின்ற பேச்சுக்கு உள்ளேயும் ஏதேனும் பயன் இருந்தால்தான், அல்லது நாம் செய்கின்ற செயலுக்கு உள்ளே ஏதேனும் பயன் இருந்தால்தான் அது பயனுள்ள சொல், பயனுள்ள செயல். பயனுள்ள சொல்லை சொல்வதும் பயனுள்ள செயலை செய்வதும் தான் மனிதனாக பிறந்தவனுக்கு அழகு. கேட்பவர்க்கு பயனுள்ள சொற்களை சொல்லுதலால் என்ன விளைவு ஏற்படும்? அது சொல்பவர்க்கு நன்மையை தரும், உலகத்திலே உயர்ந்த மதிப்பை தரும். அந்த சொல்லை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவருடைய இதயத்துக்குள்ளே என்றைக்கும் அரியணையிலே வீற்றிருக்கக்கூடிய தகுதியை தரும். தோல்வியின் விரக்தியால் சொந்த ஊருக்கே செல்லலாம் என்று நினைத்திருந்த வாலியினுடைய காதுகளிலே வந்து விழுந்ததல்லவா கண்ணதாசனின் மயக்கமா கலக்கமா என்ற பாடல் வரி. அது வாலியினுடைய வாழ்க்கையை மட்டுமா மாற்றி போட்டது? வரலாற்றையே மாற்றி போட்டது. துணிவோடு தொடர்ந்து முயன்று இன்றைக்கு நாம் ரசிக்கக்கூடிய, நமக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு படைப்புகளை வாலி தந்திருக்கிறார் என்று சொன்னால், அது அன்றைக்கு கண்ணதாசனின் சொல்லால் விளைந்த விளைவு. இனியவை கூறல் என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் கூறுகின்றார், நயன் ஈன்று நன்றி பயக்கும், பயன் ஈன்று பண்பின் தலை பிரியா சொல். நன்றி, வணக்கம்.